ஹெல்தியான சிம்பிளான உளுந்து சாதம் எள்ளு தொகையில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருநெல்வேலி ஸ்பெஷல்னு சொல்லலாம். பிரேக்ஃபாஸ்ட்டாவோ லஞ்சாவோ எடுத்துக்கலாம். இது வந்து ஹேர் க்ரோத்தாக இருக்கட்டும், இல்லைனா போன் ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அரை கப் உளுந்து எடுத்துகிட்டு 3 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இந்த உளுந்து பார்த்தீங்கன்னா தோலோட உள்ள கருப்பு உளுந்து. இதுக்கு வந்து நீங்கள் ஒயிட் உளுந்து போடக்கூடாது, வெள்ளை உளுந்து தோல் நீக்கினது. இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போன் ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்ப நல்லது கூட. இதை வந்து நல்லா மணம் வர வரைக்கும் நல்லா வறுத்தெடுத்துக்கலாம், ஆயில் தேவையில்லை. இப்போது 1.5 கப் அரிசி போட்டுக்கலாம். இதை வறுக்கணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து நல்லா ஒரு 3லேருந்து 4 தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. நான் போட்டிருக்கிறது சோனா மசூரி அரிசி. நீங்கள் வந்து கொல்லம் ரைஸ் இல்லை பொன்னி ரைஸ் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். மில்லட்ஸில் கூட நீங்கள் பண்ணலாம். இப்போது 1.5 கப் அரிசிக்கு 5 கப் தண்ணி ஊற்றணும். கிட்டத்தட்ட 2 கப் மாதிரி. அதனால் 5 கப் தண்ணி ஊற்றினீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். நீங்கள் சின்ன கிளாஸ் அப்படின்னா சின்ன கிளாஸில் 2 கப் அரிசி, அதே மாதிரி 5 கப் தண்ணி, அது மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் உப்பு, கொஞ்சம் நல்லெண்ணெய், அதுக்கப்புறம் பூண்டு ஒரு அரை கப்புலேருந்து 1/4 கப், அது மாதிரி ஒரு தேங்காய் போட்டுக்கலாம். நம்ம ஃப்ரெஷ்ஷான தேங்காய் தான் போடணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 5 விசில் விடணும். அப்போ தான் அந்த உளுந்து நல்லா வேகும். இது வேகிற டைம்குள்ளே நம்ம எள்ளு தொகையல் பண்ணிடலாம். அதுக்கு எள் எடுத்துக்கலாம், கருப்பு எள் இல்லை வெள்ளை எள் எது வேணாலும். வரமிளகாய், புளி, தேங்காய், கருவேப்பிலை. இதுக்கு வந்து முதல்ல எள்ளை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். எள் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா நல்லா வெடிக்கிற அளவுக்கு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறமா வரமிளகாய், பூண்டு, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் தேங்காய், கொஞ்சம் நல்லெண்ணெய், இதை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். ஒரு நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம். வரமிளகாய் அப்படிங்கிறது உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி, உங்களுக்கு நல்ல காரம் பிடிக்கணும் 5 மிளகாய் கூட போட்டுக்கலாம். இப்போ எல்லாம் ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நம்ம நல்லா தொகையில் அரைச்சிக்கலாம். அதாவது தண்ணி மாதிரி இருந்தாலும் ஓகே, கொஞ்சம் கெட்டி இருந்தாலும் உங்களோட இஷ்டம். எந்த மாதிரி சாப்பிடணுமோ அதே மாதிரி புளி போட்டுக்குங்க, ரொம்ப முக்கியம். புளி உப்பும் போட்டு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி பர்ஃபெக்டாக வந்துடுச்சு. இதுக்கப்புறமா நமக்கு ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு. 5 விசிலுக்கு அப்புறமா இதை லைட்டாக மட்டும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதுக்கப்புறம் இதுக்கு சீசனிங் பண்ணணும், அதாவது தாளித்து கொட்டணும். அதுக்கு என்னென்ன தேவைன்னு நான் சொல்கிறேன். உளுந்து வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ்ட் பண்ணதுனால மனம் ரொம்ப சூப்பராக இருக்கும் தேங்காவோட சேரும்போது. இப்போ தாளிக்க நல்லெண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறம் ஜீரகம், இஞ்சி, வரமிளகாய், கறிவேப்பிலை, வெந்தயம் ரொம்ப 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 முக்கியமானது. நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் சொன்ன மாதிரி போட்டுக்கலாம், நீங்கள் எக்ஸ்ட்ரா எவ்வளோ தேவைனாலும் மிளகாய். இப்போது நான் பெருங்காயம் போடுறேன், ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உளுந்து சாதத்துக்கு. இதை தாளிச்சிட்டு டைரெக்டாக சாதத்தில் கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும், அவ்வளோதான். உளுந்து சாதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிலர் வந்து உதிரியாக இருக்கணும்னு நினைப்பாங்க, ஒரு சிலர் வந்து தண்ணி கொஞ்சம் அதிகமாகி பொங்கல் மாதிரி இருக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணியை வச்சுக்கலாம். இதில் போட்டுடலாம், போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்கலாம். இல்லை ஈவினிங் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது ரொம்ப எனர்ஜி குறைவாக வரும்போது இதை கொடுக்கலாம். அவங்களுக்கு வந்து போன் ஸ்ட்ரென்த், மெயினாக பெண் குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு உளுந்துன்னு சொல்லலாம். இது அவங்க சாப்பிட்டா போன் ஸ்ட்ரென்த் அதிகமாகும். ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சன் வந்து ஃபாலோ பண்ணலாம். நான் கொங்கு நாடு கிராமத்து ஸ்டைலில் பாசிப்பருப்பு சாதம் போட்டிருக்கேன் இதே மாதிரி. ஸோ நீங்கள் அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் வேர்ல்ட்னு இன்னொரு சேனல் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1800 ரெசிபீஸ் போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் சவுத் இண்டியன் foods.inங்கிற வெப்சைட்டை கிட்டத்தட்ட 14 இயர்ஸாக ரன் பண்ணுறோம். 8000 ரெசிபீஸ், ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் ப்ளஸ் வீடியோஸோடு இருக்கும். ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ண முடியலன்னா கூட நீங்கள் ஸ்டார் ரேட்டிங் கூட கொடுக்கலாம்.